ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் மாதத்தில் இந்த 20 ரூபாய் சேமிப்பு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20 ரூபாயும் 10 ரூபாயும் நான் தனித்தனியாக சேர்த்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அந்த பணத்திலேருந்து தான் எனக்கு கட்ட வேண்டிய நகைச்சீட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் என் பசங்களுக்கு போடுற பணம்லாம் நான் இதிலேருந்து தான் போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே போஸ்ட் ஆஃபீஸில் 2000 ருபீஸ் மந்த்லி போட்டுட்ருப்பேன். இயர் எண்டுங்கிறதுனால இந்த மந்த்து கொஞ்சம் ஜாஸ்தி போடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் அந்தளவுக்கு பணம் சேமிக்க முடியல. மார்ச் 30 தான் நான் பணம் போட்டேன். எனக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கே வந்துட்டு அந்த இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு க்ரெடிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில். என்னோடய சேமிப்பை இன்னும் நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, என்னோடய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதோடு என்னோடய வருமானத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ, டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருந்தது. அதுக்காக எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன். நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். ஆனால் ஹவுஸ் ஓனர் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமாக தான் நான் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போனேன். அங்கே அவங்கக்கிட்ட நான் டெய்லரிங் கற்றுக்குறேன். அங்கேயே ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸும் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இது ரெண்டையும் நான் கற்றுக்கிட்டு என்னோடய வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டெய்லரிங் கிளாஸ் போகிறப்ப அங்கே சொல்கிற ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியை கேட்குறப்பவும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது. இப்போவே நான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சாரீ ஓரம் அடித்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்போ அவங்க கொடுக்குற பணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா ஹஸ்பண்ட்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நாமளே சம்பாரித்து அந்த பணத்தை கையில் வாங்குறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்கியா, பசங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னே கேட்பாங்க. அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சும்மா தான் இருக்கோமோ, நம்ம எதுவும் பண்ணவே இல்லையோ, என்ன தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாலும் அது ஒரு வேலையாகவே யாருமே மதிக்கிறது இல்லை. பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. நாமளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் போயிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. நான் கற்றுக்கிட்டதை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். இதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை நான் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிறேன். ஒருவேளை எனக்கு நேரம் இல்லாததுனால நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிறப்ப நாம் வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. இந்த 20 ருபீஸை கவுண்ட் பண்ணி பார்க்கையில எனக்கு மொத்தமாக ஒரு 4000 ருபீஸ்க்கு ஒரு 40 ருபீஸ் தான் கம்மியாக இருந்தது. இந்த பணத்தை வச்சு நான் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிடுவேன். நகைச்சீட்டு கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதை என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். 10 ரூபாய் காயின்லாம் நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அது எவ்வளோ இருக்குன்னு இன்னும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அதை பார்த்துட்டு தான் நகைச்சீட்டு கட்டணும். நான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி தான் பணம் சேர்த்து சீட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.